வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப். இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ எல்லாருக்குமே. கோதுமை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளரு நல்லா ஊறின பிறகு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்தளவுக்கு 1 2 குறைச்சி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இல்லைன்னா போட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். அரிசி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அது மிக்சி ஜார்லேயே மறுபடியும் அலசி விட்டு ஊற்றிட்டிங்கன்னா மிக்சி கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் ஒட்டி இருக்குது மிக்சி ஜாரில். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் வருது பாருங்களேன். நான் ஜீரகம் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் கடுகு தேவைப்பட்டாலும் கடுகு தாளித்து போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். எங்கள் வீட்டில் ஜீரகம் போட்டால் தான் பிடிக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம். நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் தோசை ஊற்ற நல்லாயிருக்கும். தோசைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கல் நல்லா சூடு ஏறின பிறகு தோசை மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றி கொடுத்தேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக ஊற்றிக்கிட்டேன். எனக்கு கோதுமை தோசை கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டோம்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும். அதனால தான் மடித்து திருப்பி போட்டு காமிச்சிருக்கேன். இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும். கோதுமை தோசைக்கு எந்த தோசைக்குமா இருந்தாலும் தேங்காய் சட்னி தான் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குன்னு அப்படியே மறக்காமல் சொல்லுங்கள். தேங்காய் சட்னி, ஆனியன் சட்னி, வெங்காய சட்னியெல்லாம் செம டேஸ்ட்டாக தான் இருக்கும் கோதுமை தோசைக்கு. உங்களுக்கு இந்த தோசைக்கு எந்த சட்னி பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கோதுமை மாவு தோசை. தேங்க்யூ.